பிக் பாஸ் சீசன் 8ல் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரன். இவரை பற்றி தெரியாத ஆளே கிடையாது. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா. இவங்க வந்து மகாராஜா மூவியில் விஜய் சேதுபதிக்கு டாட்டராக நடிச்சிருப்பாங்க. அவர் ரொம்ப எமோஷ்னலாக யாரை கேட்டு நீங்கள் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இங்கே வந்தால் நீ எப்படி இருக்கணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி பேசினாங்க. தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தர்ஷா குப்தா. இவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. கண்டிப்பாக 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேலே வச்சுருக்காங்க. என்ன 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலுமே அவங்களோட கேரக்டரை பொறுத்து தான் வின் பண்ண போகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சத்யா. இவரே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். ராஜா பரம்பரையிலேருந்து வராரு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் சேதுபதியும் அவரோட கோட்டை பற்றியே பேசிகிட்டு இருந்தார். சத்யாவோட கோட் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தீபக். இவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழும் சரஸ்வதியும்ல சும்மா கலக்கிட்டு இருந்தார். நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி. இவங்களும் நம்ம கோமாளி படத்தில் ஜெயம் ரவிக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்த பிறகு வந்து பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபீமேல் தனியாக மேல் தனியாக தான் இந்த வீட்டில் வந்து விளையாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸை வந்து போட்டிருக்காங்க. இப்படி இதில் ஒரு பிரிவினையை காட்டி இவங்க எப்படி இந்த பிக் பாஸ் ஷோ வந்து எப்படி டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல சுத்தமாக. மேல்ஸ் வந்து தனியாகவும் ஃபீமேல்ஸ் தனியாகவும் தான் இருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா சுனிதா. சுனிதா வந்தோடனே அவங்களோட காமெடி திறன்லாம் வச்சு பயங்கரமாக விஜய் சேதுபதி வந்து சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில. எப்படியோ ஒரு ஹக்கை வாங்கிட்டாங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி. இவர் வந்து ஒரு கானா சாங் பாடுறவர் தான். எப்படியோ ஒரு அசல் மாதிரி ஆயிடக்கூடாதுப்பா. கொஞ்சம் நல்ல பையனாக இருந்தால் பரவாயில்ல. சிரிக்கிறத பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அப்புறம் பிக் பாஸ் வந்து கேட்டுட்டு இருந்தார், என்ன முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா, இல்லை வெளில போய் தூங்குறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எல்லாருக்கும் ஒரே அசிங்கமாக போச்சு. சரி அடுத்து வரவங்கள வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸும் கொஞ்சம் மன்னிச்சு விட்டார். ஃபஸ்ட் டே நல்லா பொழைச்சி போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித். இவரையும் வந்து விஜய் சேதுபதி வந்து ரொம்ப கண்டித்து பேசியிருந்தார். ஏன்னா இடையில ஒரு கான்ட்ரவர்சியில் வந்து மாட்டினார். நீங்கள் இப்படி பேசுகிற ஆள் இல்லையே, நான் பழகின ஆள் நீங்கள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது தவறு தான் அப்படிங்கிற மாதிரியும் ரஞ்சித் வந்து மன்னிப்பு கேட்டார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா. இவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். தென்றல் வந்து என்னை தொடுமா சீரியலில் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. ஈரமான ரோஜாவே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா. இவங்களும் நிறைய மூவிஸில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப எனக்கு இன்செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண், அர்ச்சனாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இவரும் என்ன மாதிரி ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து விஜய் சேதுபதி வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா. இவங்கள வந்து நிறைய சீரியலில் பவித்ராவோடய சேர்ந்து கூட நடிச்சிருக்காங்க. தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் கூட நடிச்சிருக்காங்க. இப்போ கூட பொன்னி சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஷால். நம்ம எழில், அவள் எழிலோட தங்கச்சி வேறு வந்திருந்தாங்க. லட்டு அவங்கள வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஜாலியாக வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டார். அதுக்கப்புறம் யார் வரா, நம்ம கான்ட்ரவர்சி குயின் அன்ஷிதா வந்து வந்திருக்காங்க. நான் நிறைய ஹேட் வந்து சம்பாரிச்சிட்டேன், எப்படியாவது லவ் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ லவ் கிடைக்குது அப்படின்ட்டு. சரி, ஒரு ஆள் தான் இப்படி வந்திருக்கு அப்படின்னு நினச்சி கண்ணை மூடி கண்ணை திறக்கல, நம்மளால் பின்னாடியே வந்துட்டாப்புல. பின்னாடியே வந்துட்டு சிச்சோ தாங்க முடியல விஜய் சேதுபதியே, என்னடா இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிருப்பாரு. ஏன்னா அந்த எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அர்ணவ் வந்து ரொம்ப பண்ணிட்டாரு. கடைசியில் விஜய் சேதுபதியே கட்டி பிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு விஜே. இவர் வந்து ஆங்கர், நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்போம். நிறைய தமிழ் பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆங்கர் வந்து இவரோட அம்மா தான் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணாங்க. அதாவது நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க அம்மாவுக்கு பர்த்டே விஷஸும் பண்ணாங்க. அவங்க அம்மா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. இது பார்க்குறதுக்கும் ஒரு க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு.
விஜய் சேதுபதிக்கு அவங்களோட அம்மாவோட பேச்சு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஜாக்லின் வந்து வந்திருக்காங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஜாக்லினை வந்து நம்ம பார்க்குறோம். இதுவும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.